மாமா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக் செஞ்சிருக்கேன். நான் செஞ்சதான் நீங்க முதல்ல சாப்பிடணும். அக்கா நான் செஞ்ச கேக் தான் நீங்க முதல்ல சாப்பிடணும். டேய் மாமா, நான் செஞ்ச கேக்க மட்டும் நீ முதல்ல சாப்பிடல. மாமா நீ காலிடா. அக்கா என்ன யோசிக்கிறீங்க? 2 கண்ணு இல்லாம கூட வாழ்ந்துடலாம் போல. ஆனா 2 பொண்டாட்டியை வச்சுட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் இருக்கவா இல்ல போகவா? மா என்னடிமா மாமா உன்கிட்ட அப்படியா பழகன? நீங்க மட்டும் நான் செஞ்ச கேக்க சாப்பிடலன்னா நான் பாய்சன் குடிச்சிருவேன். எல்லாம் ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்களா? வந்து என் வாயில வைங்க. மாமா பல்லு உடைஞ்சிருச்சு. அச்சச்சோ அடி நாசமா போறதுங்களா? கேக்கையே கல்லு மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்களேடி. அழுகாதீங்க மாமா, நான் உங்களை கிளினிக் படிக்க தூக்க டென்டலுக்கு கூட்டிட்டு போறேன். செலவை நான் பாத்துக்கிறேன். அடி பாவிங்க. கிளினிக் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மாமாக்கு பல்லுல இம்போட்டு பிரச்சனைன்னு. உண்மையா சொல்லுங்க, கடைசியா எப்போ டென்டிஸ்ட் பக்கம் போனீங்க? என்னதான் நீங்க டெய்லி பல்லு விளக்குனாலும் வெளியில இருந்து உங்க பல்லு பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களோட பல்லு நல்லா தான் இருக்கா இல்ல பூச்சி பல்லா இருக்கானே. கிளினிக் படிக்க தூக்க டென்டல்ல நீங்க ஸ்கேலிங், டீத் ஒயிட்டனிங், விஸ்டம் டூத் ரிமூவல் கூட பண்ணலாம். இந்த மாதிரி சைட்டா வளர்ந்து இருக்கிற விஸ்டம் டூத்தை நீங்க சர்ஜரி பண்ணி இப்பவே ரிமூவ் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல எத்தனையோ வருஷம் கழிச்சு வலி வர ஆரம்பிக்கும். வலி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்திட்டு இப்போவே வந்து செக் பண்ணுங்க.